கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் வேலை காக்கல் தேவை ஒன்று உடைக்கிறதுக்கு, மற்றது பரப்புறதுக்கு, மற்றது அதை பெருசாக்குறதுக்கு. இது எல்லாத்தையும் ட்ரெக் பண்ணுறது நானாக இருக்க வேணும். இந்த வேலைக்கு இவங்க நடித்தா போதுமே, என்ன சில விஷயங்கள் சின்ன ஆக்டிங் மட்டும்தான். இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம், ரைட், ஓகே, லாபத்தை பொறுத்து லாபத்தில் ஒரு பங்கை பிரித்து இவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன ஒரு படம் தானே, ஒரு படம் மாதிரி ஒரு சீசனுக்கு சீசன் ஒரு படம் தானே. கோல் ஒன்று வருது. ஹலோ சார், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டுக்கிறீங்கள்? ஓ வேலைக்கு ஆட்கள் தேவை. நான் கேட்டது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன படம் தான், சரிதானே? அப்போ படம் தான். இப்போ இதில் எங்களுக்கு வந்து உடைக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, பரப்புறதுக்கு, அந்த இதை பெருசாக்குறதுக்கு ஸ்கிரிப்ட் தருவோம். அந்த ஸ்கிரிப்டின் படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் காணும். சரி சார், உங்களோட இடம் அங்கே இருக்கு சார்? இடம் லொக்கேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு போட்டு விட்றேன், நீங்கள் உடனே வாங்க. சரி சார், இதில் போட்டிருந்தீங்க சார். எனக்கு பெருசாக அந்த இடம் தெரியல. நான் எதுக்கிட்ட வந்தால் நான் இதில் வரலாம் உங்களோட ஆஃபீஸுக்கு? நீங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வாங்க. சரி சார், ஓகே சார், ஓகே சார். இட்ஸ் ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரிப்டின் படி இவங்க ஒர்க் பண்ணால் சரி. இப்போ கனவேர் வந்துட்டாங்க, அறால் யார் சரியாக வந்து ஒரு டீமோட வருவோம். டீமோட வந்தால் தான் இதில் படம் சரியாக இருக்கும். சார், ஓ வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ கால் பண்ணியிருந்தேன் வேலைக்கு ஆக்கள் தேவையாண்டு. நீங்களா? எங்களுக்கு வேலைக்கு ஆக்கள் தேவை. சார், வேலைக்கு ஆக்கலண்டா என்ன சாமான் கொண்டு போகணும், என்ன இதோணும்? சாமான் ஒன்றும் இல்லை. அப்போ சார் நாங்கள் ஸ்கிரிப்ட் தருவோம். ஸ்கிரிப்டா? ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் சரி. உங்களோட வேலை எங்களுக்கு ஒரு 4 டீமாக தேவை. சார், என்னடா ஆக்கள் இருக்கு சார்? அந்த டீமை 4 ஆக்கினா காணும். ஒரு டீம் வந்து நல்லா கதைக்கக்கூடிய ஆக்களாக இருக்கும். 40 இடத்துக்கு அனுப்பணும். இப்போ அது வந்து எங்க சொன்னா ஒரு விரிவாக்கல் ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் சொல்ற அந்த விஷயத்த ஒவ்வொரு இடத்துல போய் கதையை அளந்து விட்டா சரி. மீடியா குரூப்பாக இருக்கும். சார், ஏற்கனவே நாங்கள் ப்ரொமோஷன் எத்தனையோ செய்து கொண்டிருக்கோம். ஆக்களை வச்சு ஆக்களை அனுப்பி கொண்டோம். ப்ரொமோஷன் செய்யலாம் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க. டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நாங்கள் தர ஸ்கிரிப்டுக்கு அவர்களுடைய வேலை வந்து நாங்கள் தர ஸ்கிரிப்டை வந்து இன்னும் மோடிப்படுத்தி ஸ்டைலைஸ் பண்ணி இன்னும் கணக்கு கதைக்கலாம். காசு கொடுத்தாலும் சரி, அவன் புராண்டி சொல்லுவான். டிக்டாக்ல இருக்கான், யூடியூப்ல காசு கொடுத்தாலே அவன் அதை ஊதி பெருசாக்குவான். அதே போல எலிமெண்ட் ஆக்கள் இருக்கு சார். டிக்டாக்ல பெரிய இதானவங்க இருக்கிறாங்க, யூடியூப்ல பெரிய இதானவங்க இருக்காங்க. ப்ரொமோஷன் டீம் ஓகே. நீங்க சார் கண்ணை மூடி கொண்டு டிக் பண்ணுங்க. ஓகே, என்ன டிக் பண்ணுங்க சார்? நான் தான்றேன். இப்போ நீதான் நீ 2வது வேலை உடைக்கிறது. அந்த குரூப்பை இந்த குரூப் உடைக்கணும். அந்த குரூப் உடைக்கணும். அந்த டிக்டாக் டீம் உடைக்கணும். உடைச்சு விடலாம் சார். நோ, அவசரப்படக்கூடாது. நீங்கள், நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், நான் தான் டைரக்ட் பண்ண போறேன். நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன உங்களுக்கு கொமாண்ட் கிடைக்குதோ ஆக்ஷன் ஏண்டா அந்த கொமாண்டுக்கு நீங்கள் ஆக்ஷன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஹாட்னு சொன்னா நீங்க ஹாட் பண்ண வேண்டியதான். ரைட், எல்லாமே உங்களுக்கு கொமாண்ட் தான். அட படம் சரி. ஃபைட்டிங், இப்போ ஃபைட்டிங்ல நான் உங்களுக்கு உடைக்க சொன்னா நீங்க அதை உடைச்சா சரி. உடைக்கத்தான் சொல்ல போறோம்.
ஆனா டூ போடுறதுக்கு ஆக்கள் இருக்குங்க சார். ஓ அதே மாதிரி டேக் பண்றதுக்கு ஆக்கள் தேவை. டேக் பண்றது ஓ டேக் எடுக்கிற ஆக்களுக்கு ஆக்கள் தேவை. பிளேன் எடுக்கணும். பிளேனா கேமரா அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இருக்கு. நீங்கள் டேக் பண்ண பிளேன் தானே, என்ன பிளேன் டேக் பண்ணதான்னு சொல்லுவாங்க. பைலட் தேவையா? அப்ப எடுக்கிறது எடுக்கிறது என்ன எடுக்க இது கனவே தேவையில்லை. கொமாண்ட் அப்ப என்ன பண்ணுங்க சார் நம்ம ரைட். ஒரு டீம் எடுக்கிறது, இன்னொரு டீம் ஃபைட்டிங் டீம். ஃபைட்டிங் சொன்னா அங்க ஆளாளுக்கு ஃபைட் பண்றது இல்ல, ஒரு ஃபைட்டிங் டீம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொமோஷன் டீம். சரி ரைட். இவ்வளவு வெறும் கார்டு சார். என்ன சார் இவ்வளவு தெரிஞ்சுறீங்க, மக்கள் தொடர்பானது. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஃபைட்டிங் டீமுக்கு இந்த எடுக்கிற டீம் என்ற ஆக்கள் விவரங்கள் ஒன்றும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ரொமோஷன் டீம் இருக்கு தானே, அந்த டீமுக்கு நான் இந்த ஃபைட்டிங் டீம் இருக்கு தானே, ஃபைட்டிங் டீமும் ப்ரொமோஷன் டீமே தெரியக்கூடாது. எங்களுடைய ஆக்கள்லாம் இவங்கன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் இந்த இதெல்லாம் பரப்பினா பிறகு தெரிஞ்சால் நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. ஒன்றுமே தெரியாது, நோ இஷ்யூ. சும்மா வாங்க சார். 300காரங்க 400காரங்க என்னன்னு தேவைங்க சொல்லுங்க. 400 அதே மாதிரி 3 ஊர் இல்ல சார், 3 இடத்துக்காரங்க இருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்ட்காரர் இருக்காங்க, 4 டிஸ்ட்ரிக்ட்காரர் இருக்காங்க, மாவட்டக்காரர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர் இடங்கள்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை தேவை சொல்லுங்க, நான் நடந்துதான். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கான கொமிஷன் ஸ்பெஷலா கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 1000 படி உங்களுக்கு கொமிஷன். உங்களுக்கு மாவட்டம் வேணுமா, உள்ளூருக்குள்ள வேணுமா, இல்லாட்டி வெளி மாவட்டத்துக்குள்ள வேணுமா? இதெல்லாம் யுவர் பிசினஸ், என்னுடைய அல்ல. நீங்க இப்ப விளங்கப்படுத்தினீங்க, அவருக்கு இவரை தெரியுது, இவருக்கு இவரை தெரியும், இவருக்கு இவரை தெரியக்கூடாது. எஸ் ரைட், ஓகே, எக்ஸாக்ட்லி. அங்க ரைட். அப்ப இந்த விஷயம் எல்லாம் ஓகே. ஓ சரி, இந்த விஷயம் எல்லாம் ஓகே. இதுல எல்லாமே உங்களுக்கு களம் எல்லாம் உண்டுதான். யாருக்கு? ஃபைட்டிங் டீமுக்கு களம் வேற, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடம். சரியா? ஒவ்வொருத்தருக்கு ஷூட் பண்ண போயிருக்க இந்த இடத்துல ஒரு சண்டை ஒன்று நடக்கும், அங்க இங்க இது நடக்க எந்த இடத்திலையும் நாங்கள் கேமரா வைக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு தெரியாம நடிக்கும். ஓ ஆனால் நீங்களும் எந்த இடத்திலையும் ஒரு கேமராவிலையும் மாட்டிக்கொள்ள கூடாது. கேமரா இல்ல அவளுக்கு சொல்ல வேண்டியா, நீங்க கேமரா இல்ல, நீங்க நடிக்கிற கேமரா இங்கே இருக்குது, ஆனா நீங்க கேமரா இல்லாம நீங்க செய்யணும் சொல்லிவிட்டேன். நான் இல்ல சார். இன்னும் ஒரு விஷயம், நாங்க ரியலா எடுக்கிறோம்டா தம்பி, இங்க வாங்க, நான் அப்படித்தான் சொல்லுவேன் சார். சரியா? இங்க வா, நாங்க ஷூட்டிங் எடுக்கிறோம், ஆனா நீ கேமரா இல்லாத மாதிரி நடிக்கிறோம். ஏன்னா நீ கேமரா பார்த்து நடிப்பே இல்ல, அதெல்லாம் தெரிய வேண்டி வந்துடும். நீ கேமராக்காக கொஞ்சம் இதா என்ன, கேமரா இல்ல நீ ரியலா நடிக்கிறாப்பா அண்டு இப்படி சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு ஓகே ஆகுது, நீ சொல்ற சரி. ஆனா உம்மளை தவிர உம்மோட டீமில் எவருக்கும் என்னையும் தெரியக்கூடாது. சும்மா வந்து எனக்கு நான் காசு அவங்களுக்கு கொடுக்க போறேன்டா, புறம் அவன் இருக்கிற நீங்க தர காசுல அதில் நான் சுட்டு போட்டு அடிச்சிருவேன் தானே, அவன்கிட்ட வந்து கிடைக்க மாட்டானே. நீர் நான் தர சேலரியில, நான் தர பணத்துல நீர் அவங்களுக்கு கொடுத்தீரோ இல்லையோன்னு கூட நான் செக் பண்ண வரமாட்டேன். நீ கொடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம், அவர்களுக்கு நடக்கலாம் நடக்காமலாம், அதுக்கு எந்த வித ரெஸ்பான்சிபிளும் நான் தர மாட்டேன். அதே மாதிரி நான் சொல்லிடுவேன், எந்த இதுவும் இல்லை உங்களுக்கு. நீங்க வந்தீங்களா, வந்துட்டு பாத்தீங்களா, வேலை செய்யுங்களா, போனீங்களா, அவ்வளவுதான். நீர் எந்த வேலையும் செய்யலாது. ஆனால் உமக்கான சேலரி ஸ்பெஷலா தரப்படும். ஓகே ரைட், ஓகே சார். நீர் எந்த வேலையும் செய்யலாது, நீர் வெளியிலையும் வரையலாது. ரைட்? நீர் யாரோடையும் போகணும் கதைக்க இயலாது. கொமாண்டிங் நீர் கொடுத்ததோட அத்தோட நீங்க சொல்றேன் நான் கொடுப்பேன் சார். அப்படி இந்த இடத்துல வர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டதோ, வர்க் கம்ப்ளீட்டோ அல்லது பினிஷோ, இது எதுவுமே உமக்கு தேவையில்லை. பாக்கல் எடுத்து தர மட்டும்தான் இல்ல. நீரவுக்கு ஒரு குமான் கொடுக்க போறீர், இந்த இடத்துல உங்களுடைய வர்க் நீங்க செய்ய படிச்சு படிச்சு சொல்லிக்கொண்டு டெய்லி சங்குதின மாதிரியா என்ன நினைக்கிறீங்க நீங்க? இது சும்மா வேலை இல்லையா, இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மாபியா ஒர்க். எத்தனை இந்த அவன் பிளைட்டுகளால கொண்டு வரான், குசு கிசு அது எல்லாம் கடத்துக்கிறாங்க, கஞ்சா வருது, கடலுக்குறால போத வசதிகள் பெரிய
அவன் வேணெல்லாம் கிளம்பி கொண்டிருக்கான். எவ்வளவு பிளான் பண்ணி செய்யறான். இதுக்குள்ள ஒரு படம் எடுக்கிறதுக்கு போய் அது பெரிய வேலை இப்படி சூப்பர் சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ அந்த போஸ்ட் பிசினஸ் பழக்கம் ஒரு இன்னும் இல்ல. எஸ் குட் பழக்கம் தானே. இல்ல இப்படியானதுதான் எங்களுக்கு தேவை. இல்லையன்ற எப்படியான வேண்ட நாங்க செய்வோம் தானே. அதுக்குள்ள அவன் செய்யறான்டா நாங்களும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு உழைப்பு பிழைப்பு இல்லைன்னா போவோம் தானே. என்ன சொன்னீங்க? செய்ய மாட்டோமா? செய்வீரப்ப உழைப்பு பிழைப்பு இல்லாட்ட எங்களுக்கு தேவைண்டா ஏதாச்சும் தானே. இதுக்கு வாண்டா போவோம் தானே. நான் வருவேன் தானே. அதுக்கு துக்க போனோம்னா நான் அப்படி ஐடியா கொடுப்பேன். எப்படி வர்றா அவன் வர்றான் இப்படி நான் ஐடியா கொடுப்பேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வெறும் படத்துக்கு போய் தான் ஐடியா இருக்கிறேன். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி. ஒரு கேள்வி. கோயில் இருக்குது. கோயிலுக்கு போய் கோயில் ஒரு உண்டியல் இருக்குது. அந்த உண்டியல் களவு போயிட்டுது. ரைட். அந்த உண்டியல் களவு போயிட்டுது. இப்ப ஜட்ஜ் வந்து அந்த ஐயருக்கு, அந்த ஐயரான கோயிலுக்கு பொறுப்பு, அந்த ஐயரை பார்த்து கேட்கிறார், இந்த கோயில் களவு போகும்போது, இந்த உண்டியல் களவு போகும்போது, இந்த கோயில் உண்டியல் களவு போகும்போது கோயிலுக்கு இருந்தது யாருன்னு. அப்ப ஐயர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? ஐயர் அவர்தான் இருந்திருப்பார் கோயில்ல. இல்ல ஐயரும் இல்ல. உண்டிய களவு போதண்டா இப்படி உண்டிய களவும் வெளியால இருந்ததா உண்டியல், உள்ளுக்குள்ள இருந்ததா உண்டியல்? உள்ளுதான் இருந்தது. உள்ளுக்குள்ள இருந்தது. ஐயர் கூட்டிட்டு போனாரோ கூட்டாம போனவரா? கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனா உள்ளுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு யார் இருந்தது என்ற ஒரு கேள்வி. ஐயர் எடுத்துட்டு போயிருக்கலாம் தானே. ஓ, ஐயர் சொன்ன பதில் கோயிலுக்குள்ள யாரும் இல்லை. எடுத்தால் எனக்கு தெரியும். உள்ளுக்குள்ள இருக்க சாமி இல்ல கல்லனை பிடிச்சாச்சு. பொய்க்கு சொல்லிடுவானப்பா. அடுத்து உள்ளுக்குள்ள இருக்க சாமி. அப்ப ஐயர் சொல்றாரு கோயிலுக்குள்ள ஒருத்தரும் இல்லையேண்டு. உள்ளுக்குள்ள சாமி இருக்கு. இப்போ சாமி இருந்தா என்ன உண்டியல் களவு போயிருக்கும், சாமி பிடிச்சிருக்குமே. அடே அது வெறும் சிலை தானே. என்ன குட் எக்ஸாக்ட்லி. என்ன சொன்னீங்க? அது வெறும் சிலை. எஸ் அதே அதே. என்ன சொன்னீங்க? வெறும் சிலை. எஸ் சொல்லு. வெறும் சிலை. வெறும் சிலை. ஓ அப்ப நீங்க அந்த சிலையை உடைச்சா சில பல சொல்ல கிடைக்காது, திருப்பி வராது. உடைச்சா உடைச்சேன்னு கேட்காது. அதை தூக்கி கொண்டு போய் இன்னொரு ஆள் கொடுத்தா இவன் தூக்கினான்னு சொல்லாது. எஸ் எக்ஸாக்ட்லி. வேற தூக்கி தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாது, கீழே போயிடும். ரைட். இவன் தான் தூக்கினான்னு சொல்லாது. எஸ். கொலை குற்றம் இல்ல. அது குற்றம் எனக்கு தாரதுக்கு அது சில தானே. கல்லப்பா எனக்கு இது தரும் தண்டனை. இதுதான் இதுதான். அப்ப நான் சொன்ன சரி. ஐயர் தான் எடுத்திருப்பேன். ஐயர் ஐயர் தான் எடுத்திருப்பேன். எஸ் ஐயர் தான் எடுத்திருப்பேன். என்ன நீதிபதியான ஒன்றும் சொல்லல. கடவுள் இல்லை. கடவுள்லான்னு அப்பா பார்த்துட்டு போகணும். நான் ஐயர் இருந்தேன்டா அந்த ஐயர் இடத்துல இருந்து நான் சொல்லுவேன் இவர்கிட்ட கடவுளான்னு எடுத்திருப்பேன். கடவுளை கைது செய்யணும். கைது செய்யணும்டா கைது செய்வாங்க. அப்படி செய்து கொண்டு போனாண்டா இங்கே இல்லையன்ற மக்கள் என்ன செய்வாங்க? கோயில்ல கடவுள் இல்ல புறத்துக்கு கும்பல வரணுட்டு ஒன்றும் வராது. ஒன்றும் வராது. அப்போ கோயிலுக்கு பிசினஸ் வராது. பிசினஸ் வராது. கோயில்ன்றது பிசினஸ். பிசினஸ் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டியலுக்கு நிரம்பாது. அப்ப என்ன செய்வார் வேறு நீதிபதி? ஒன்றும் செய்யலாது. கல்லை கொண்டு போயிட்டு வச்சுட்டு கல்லிட்டு போய் இவர் கேட்கலாமா? அது வக்கீலுக்கு போய் கேட்பாரா? சொல்வதெல்லாம் போய் உண்மையாண்டு சொல்லுவீர இல்லாட்டி நீ அடுத்த நீ ஓமண்டு சொல்லி இல்லையென்று சொல்லி சொல்லுமா? இல்லையே இல்லை. ரைட். இப்ப நீர் விஷயத்துக்கு படம் நல்லா இருக்கும்ல? நல்ல படம். ஸ்கிரிப்ட் ஓகேயா? நல்லா இருக்கு. பாய். இப்ப என்னன்னு சொன்னா நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓகே. உமக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். எனக்கு கதை ஞாபகம் வந்த சார். நீங்க சொல்லிட்டீங்க. உமக்கு கதை ஞாபகம் வருதா? அப்ப நீர் ஒரு கதை சொல்லு. இப்படித்தான் சார் ஒரு இடத்துல ஒரு முதலாளி பெரிய நெல் பண்ண, அதாவது விவசாயம் செய்யறவர். விவசாயம் செய்யறது பெரிய ஒரு பிசினஸ் காரணவர். அப்ப அவர் வந்து ஒரு பெரிய குடோன் ஒன்று வச்சுக்கிற. குடோன் என்ன தெரியும் தானே. எங்கட இதுல பார்க்க போனா என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா எங்கட இதுல இந்த இது தானிய களஞ்சியற இருக்கு. இந்த களஞ்சியறைக்குள்ள வைக்கிற களஞ்சியங்கள்லாம் நடுகளும் எல்லாம் அடிச்சு போட்டு எல்லாம் பிஞ்சு வந்து வீணாகி போய் கொண்டிருக்கு. என்ன இந்த களஞ்சியங்கள் வீணா போகுது. இருக்கிற களஞ்சியத்துக்குள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு, ஒவ்வொன்றும் இருக்குன்னு தானே. எல்லாமே கொண்டு பிஞ்சு எல்லாம் போது இதுல அந்த பிசினஸ்ல பாதி பேருக்கு குறைஞ்சு கொண்டு போகுது. என்னோட ஆண்டு தேடுனா அங்க எலி கூட்டம்.
எலி கூட்டம். ஓ எலிய அழிக்கணும் ம். ரெண்டு இவர் என்ன செய்திருக்கிறார் பூனைய வளர்ப்பம் வந்து வளர்த்துக்கிறேன் மனுஷத்தை சொல்லுகிறேன் பூனையை கொண்டு கூட இதுக்கு சாப்பாடு வை நல்லா இல்லாம வந்து வடிவாக்கம் பண்ணி கொண்டு நாங்கள் எங்கட குடோனுக்குள்ள வைக்கணும். இவர் சாப்பிட்ற சாப்பாடுகள் அது எல்லாம் என்ன பூனைக்கு என்ன செய்திருக்கணும் கொடுக்குறாரு. தாங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல பூனையை இதாக்கியாச்சு கொழுக்க பண்ணிட்டு குடோனுக்கு விட்டாங்க. பூனையால அந்த குடோனுக்குள்ள எந்த பொருளுக்கும் சேதம் இல்லை, எலிக்கு மட்டும்தான் சேதம். பரவாயில்ல, எலி போயிருமன்றது இதுல நீங்க விட்டுருக்கணும். இது அதை விட என்ன இன்னும் பெரிய அழிவு வந்துட்டு நல்ல சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து இதுக்குள்ள விட்டா அதுக்கு அந்த தான் சின்ன சாப்பாட்டு ருசி எல்லாம் கிடைக்கும். எலியிற நாட்டம் பெருமா வராது. அப்ப என்ன நின்ற எலி எல்லாம் பாய்ந்து கொண்டிருந்தது இப்ப இன்னும் கூடி நின்று இது அதுகளோட விளையாட தொடங்கினோன்னு இருக்கிறத பிஞ்சு கொண்டு வலிக்கிட்டு பூனை இப்ப எலியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டது. ஏன்னா அதுக்கு தேவையில்லை. இது தனியா இருந்தது என்ன செய்யறதுக்கு இன்னொரு கூட்டத்தை பார்த்தோம் அதோட விளையாட தொடங்கிட்டேன். என்ன பொழுதுபோக்குயா இருக்கட்டும் துரோகியா இருக்கு. ஏன்னா இதுக்கு சாப்பாடு இங்க நல்ல சாப்பாடு விலை கொடுத்துருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துட்டு என்ன செய்திருக்கணும் பெற்றிருக்கணும். பசி தெரிஞ்சா தானே என்ன செய்யும் விளக்கிடும் சரியா. அப்ப என்ன செய்ய இவர் எல்லாத்துக்கும் விட்டாச்சு. விட்டோம்னா அங்கே அதெல்லாம் பெரிய அல்லோரமாகி இது ஒன்னொன்னு சரி பூனை விலை விடு என்ன செய்யணும் ஒருத்தங்க பாம்பை வளரும். பாம்பை விட்டா பாம்பு இப்ப எலிய பிடிக்கும் சரியா. அந்த இதுல பாம்பு வளரும். இவர் என்ன செய்திருக்கிற ஒரு குட்டி பாம்பா கொண்டுட்டு வீட்டுல மனசின்னு சொல்லி என்னண்டா சாப்பாடு கொடுத்து வளர்த்தா பூனைய மாதிரி வந்துருமே சாப்பிட்டுட்டு போட்டு அதோட சேர்ந்து விளையாட வலிக்கிட்டு வேற என்ன செய்யறது சின்ன சின்ன இதுக்குள்ள இருக்கிற தானியங்கள் அது இது போட்டு வேற என்ன செய்திருக்கிறாரு கிடைக்கிற புள்ளி பூச்சி எல்லாத்தையும் கொண்டு போட்டு வளர்த்துருக்கு. இப்படியே கொண்டு ஒரு நாள் விட்டுட்டேன் பாம்பை கொண்டு குடோனுக்க விட்டாச்சு. குடோனுக்க விட்டா எலி இருந்தும் இல்லை எலி இல்லை தானே. ஆனா என்னன்னு மூட்டையில பிஞ்சுக்கிட்ட இங்க பூனை பிள்ளையார் அவர் தெரிஞ்சிருக்கிறார். அதுக்குள்ள நடக்கிற பிச்சு கொண்டு அவர் பிச்சு பிள்ளையார். அப்ப பாம்பு என்ன செய்யும் ஒளிச்சு விளையாடு. பூனைக்கு பயந்து அது ஒழிக்க சரி. இவர் என்ன செய்யுது பூனை வெளியால் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இவர் விட்டுட்டு பாம்பை எலி இல்லை. கொஞ்ச நாள் போயிருந்தோன்னு முதலாளி ஒரு நாள் இடத்துல பார்த்தா அந்த முதலாளி குடோனுக்கு இறந்து கிடக்கு. இந்த பாம்பு கிடைச்சிச்சு. அவங்க சொல்லுவாங்க தெரியுமே ஒரு பழமொழி என்ன வளர்த்த பாம்பு வளர்த்த கடாய் மாறுளவாயும் பாம்புக்கு பால் பார்த்தாலும் என்ன செய்யும் தண்டை கொண்டாந்த காட்டும் வந்து இவர் எல்லாமே நின்றுட்டு பாம்புக்கு நான் சாப்பாடெல்லாம் கொடுத்தனா தானே அது தானே மூளை கிளினிக்கு அது கிளினிக்கணும். இவர் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே நின்று கொண்டு வைக்க கிடந்த பாம்பு கையை பிடிச்சி தூக்க பிடிக்கிட்டு காய்ச்சி கொண்டு ஆள் போச்சு. எனக்கு நான் சொல்ற விஷயத்த ஸ்கிரிப்டின் படி செய்து தந்தா சரி. சரி அகல் இருக்கு தானே சார். வெளி மாவட்டம் மாவட்டம் ஜாலாங்காலேண்டு எனக்கு கன பேர் இருக்கிறாங்க சார். ஓகே நான் ஆக்களை உங்களை பிடிச்சி தருவேன். நீங்க எனக்கு சம்பளம் தந்தா சரி. ஆக்கள்ற ஒரு தலைக்கு தெரியும்னு நீங்க தந்தாலும் சரி செய்ய அவங்க தலையில இருந்து ஒவ்வொரு அவங்க செய்யறது வேலை உங்களை பிடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் தந்து எனக்கு சேலரி கூட்டிங்க. இப்ப நான் உங்களுக்கு கீழே உள்ளவரோட தொடர்பு கொள்ள மாட்டேன். உங்கள்கிட்ட மட்டும்தான் காசு போடுவேன். அது எந்த சிக்கலும் இல்லை. உங்களோட டீல் பண்ணுவேன். ஓகே நீர் அவங்களோட டீல் பண்ண வேண்டிய நம்மளோட வேலை. உங்களுக்கு நான் காசை தருவேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண விட கையிலேயே காசு தருவேன். நீ எனக்கு ஒரு எஸ்டிமேட் தருவணும். எத்தனை நாள் போட போறேன், ஒரு நாளைக்கு எத்தனை பேரை போட போறேன், யாரை போட போறேன்ற விஷயம் தருவணும். எல்லாரும் தொலைபேசியிலக்கும் எனக்கு தருவணும். ஆனால் மோட்டார் சைக்கிள் பண்ணுங்க சார். சில பேருக்கு மோட்டார் பைக் தான் நல்லா. ஆனால் கட்டாயம் எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் முக்கியம். பரப்புறாக்களுக்கு ஸ்மார்ட் போன் கட்டாயம், பரப்ப வேண்டும். சரிதானே? இதுதான் ரூல்ஸ். அப்ப என்ன வேலைன்னு நிதி பக்கல இப்ப வேலை சொல்றேன்.
என்ன சார் இந்த வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் தானே, அந்த மோட்டர் பைக்கு இது செய்கிற மாதிரி இப்போ திருவிழாக்கள் அங்கே போய் அதில் செய்கிறாங்களா ப்ரொமோஷன்கள் ஒவ்வொருத்தரம் வந்து அந்த இது மாதிரி இவங்க வேணுண்டா அதில் இருந்து கூவோன்னு 5 ரூபாய்க்கு கூவ விட்டுட்டு நாங்கள் 10 ரூபாய்னு சொல்லிட்டு 5 ரூபாய் கொடுத்து விட்றதானே. இப்ப என்ன வேலை? படத்துக்கு நீங்க எடுக்கிற படத்துக்கு ப்ரொமோஷன் செய்ய போறோம், வாங்கோ இதுக்குள்ள நடிங்கோ, இந்த இடத்துல படம் போக போகுதுன்னு சொல்றேன். ஓ இப்ப வேலை என்னன்னு சொன்னா கோயில் சிலையில போட்டிருக்கிற நகைகளை களவெடுக்கிற இதான் வேலை. என்ன படம்? கோயில் சிலைகள்ல போட்டிருக்கிற நகைகளை களவெடுக்கிறான் உங்களோட வேலை. படம் தானியா? நோ படம், ரியல். என்னண்டா உங்களோட கொஸ்டின் வேலை எங்க எந்தெந்த கடவுள்ல நகை போட்டிருக்குதோ அதை கலட்டு ஒரு டீமின் வேலை. இன்னொரு டீமின் வேலை அதை சுத்தி வர உள்ள மற்ற மதங்களின் சிலையை உடைக்கிறது. மற்ற மதங்களின் சிலைய உடைக்கிறது. சரி, இப்ப போய் 7 மணிக்கு 8 மணிக்கு உடனே களவெடுத்துட்டு வாரது. ரைட், களவெடுத்து வந்தோடனே கைக்கு வரும். ரைட், இந்த நகை எங்க போகுது? நகை கடைக்கு போகுது. சரி, போனால் அங்கிருந்து இந்த களவெடுக்க போறவனையும் களவெடுத்தவனையும் யார் யாருக்கும் தெரியக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இங்க போற நகையெல்லாம் இங்க வரணும். ரைட், எங்கள்ட்ட வரணும். மூன்றாவது, நான் சொன்னான் இந்த டைம்ல தான் மற்ற கோயில்களோட சிலையெல்லாம் உடைக்கும். ரைட், இந்த சிலை உடைச்ச உடனே அந்த ப்ரொமோஷன் டீம் இருக்கு தானே, அது என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கோயில்ல இந்த சிலை உடைச்சிட்டாங்க, இந்த ஊர்ல இந்த சிலை உடைச்சிட்டாங்க, இந்த ஊர்ல இந்த சிலை உடைச்சிட்டாங்க. நான் படி வச்சு விட்றேன். கோயிலுக்கு அனுப்ப சொல்றீங்க, கோயிலுக்கு அனுப்ப சொல்றீங்க, அனுப்புறேன், எடுக்கிறேன். சரியா? எடுத்த கையோட அங்க சில உடைக்கிறேன். எந்த மதத்துல என்னன்னா மதங்களை ஒவ்வொரு மதத்திலயும் உடைக்கிறேன் சில. சரியா? உடைச்ச உடனே அந்த இடத்த ஸ்போர்ட்ல வந்து ப்ரோமோஷன்காரன் அதுல இருந்து கத்த போடுறான். யூடியூப்ல போடுவான், டிக்டாக்ல போடுவான், ஃபேஸ்புக்ல போடுவான், எல்லாம் போடுவான். இது மதங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அந்த மதங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இங்க நடக்க இங்க கோயில திருடு போனாலும் தெரிய வராது. அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே சார், இது நகைக்கடையில விற்கிறதுல நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். ஓகே, நாங்க அங்க அனுப்பினோம்னா சார் இங்க இப்படி போடாது. அதெல்லாம் நம்மளோட பிசினஸ். அது நீங்க இல்ல சொல்லிட்டாருங்க சார், வெளிநாட்டுக்கு கொடுத்தோம்டா இங்க எப்படி போடாது. நாங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவோம், இல்லாட்டி இந்தியாவுக்கு கொடுத்து விடுவது. அப்படி இருக்கிறது நகை உருக்குறது அதெல்லாம் எங்களோட பிசினஸ். உங்களோட பிசினஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வராது. ஓ இப்ப இதுல என்னன்னு சொன்னா நீ சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல களவு நடக்கும். ரைட், அந்த கடவுள்ல இருக்கிற நகை முழுக்க களவு எடுக்க போறோம். ஆனா இங்கே சில உடைக்க போறோம், அது நம்முடைய அகலான். அதே மாதிரி இதை பரப்புறது நம்முடைய அகலான். சார் 10 மணிக்கு சில உடைக்கு என்ன 10 மணிக்கு நாங்க நகை எடுக்கிறோம். 15 கிலோ சில உடப்படுங்க சார். அங்கால 10:30 கிடையில இங்கால ப்ரொமோஷன் நடக்கும். உடனே அதில் கத்தி அகல பூ போட்டு இங்க உடைச்சிட்டாங்க பாருங்க, 6 உடைச்சது பிறகு அதுக்குனால போடுவோம் பொழிக்கிடும். அங்க ஒரு குரூப் நின்று இடத்துல கத்தும், உடைச்ச இடத்துக்கு அங்கால கொஞ்சம் ஒரு அரைத்துக்கு இங்கால இங்க டெலிகாஸ்ட் பண்றவன் செய்வான். எஸ், அந்த பரப்புறவன் இருக்கான் தான், அவன் எக்ஸ்ட்ராவா அறிவிக்கவன் இந்த கோயில்ல இப்படி ஒரு களவு நடந்தது, இந்த களவு தான். ஏனண்டா இப்ப பிசினஸ் ஸ்ட்ரிக் தான். என்னண்டா ஒரு கோயில்ல போய் களவு எடுக்க போறோம், எவ்வளவு களவு போனான்னு யாருக்கு தெரியக்கூடாது. போலீஸுக்கோ அல்ல இந்த ஊராக்களுக்கோ சோசியல் மீடியாக்காரவருக்கும் தெரியக்கூடாது. அப்ப என்னன்னு சொன்னா இந்த இதுல என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரர் கோயில்காரருக்கும் தெரியக்கூடாது. ரைட், முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியக்கூடாது, இதை எடுக்க அதுல வந்து காரணம் எடுக்க போறோம் தெரியக்கூடாது. இப்படியே எல்லாத்தையும் மறைச்சு நீர் பிரசன்றது இல்லை, நீ எது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அதுல ரைட். இப்ப நானும் ஸ்கிரிப்ட் தாங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு நகையை நாங்க கோயில்ல களவு எடுக்க போறோம். ஒரு நகையில குறைஞ்ச ஒரு 20 பவுன் 30 பவுன் எடுக்க போறோம். ரைட், எடுத்தோம்னு சொன்னா ஒரு 30 பவுன் பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் படி 60 லட்சம். திருவிழா இல்லாத டைம்னா எடுக்கணும். இல்ல அப்ப போட மாட்டாங்க அதுக்குள்ள. திருவிழா டைம் அது அறுக்கிற வேலையில் உங்களை விலங்கில சும்மா கண்ணு நேரத்துக்கெல்லாம் ஒரு சிலையில போய் இதை போட மாட்டாங்க.
திருவிழா நேரத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை போட்டு வச்சிருப்பாங்க. நீ சொல்றீ. ஓ இப்ப இதுல என்ன பிரச்சனை? நகை எல்லாம் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்கள் வந்து ஒரு வீட்டை களவெடுக்க போறோம், ஒரு கோயில்ல களவெடுக்க போறோம், ஒரு வீட்டை களவெடுக்க போறோம். இந்த இடத்துல அடுத்த நாள் இந்த களவு போனதை விட பெருசா வர வேண்டியது என்னன்னு சொன்னா, அந்த கோயிலுடைய சிலை உடைச்சிருக்கு, குறித்த கோயில்ல சிலை உடைச்சிருக்குது, விஷமிகள் உடைச்சிருக்கான்னு சொன்னா, இங்க களவு போனது பேசப்படுறதை விட எது பேசப்படும்? சிலை உடைச்சது. அப்ப சிலை உடைச்சது பேசப்படையல இங்க யார் தப்புவோம்? நாங்கள் தப்பிக்கொள்வோம். சிலை உடைச்சது நாங்கள், களவெடுத்தது நாங்கள், எல்லாமே நாங்கள் அங்க தப்பிக்கொள்வோம். இந்த அதுல இந்த பூவை போறானே. அப்ப இதுல இந்த ப்ரொமோஷன் டீம் என்ன செய்யும்? சொல்லும், இங்க நகையை களவெடுத்துட்டாங்க, இந்த கல்லர் இந்த கோயில்ல நகையை களவு பற்றி நீங்க சிலை உடைச்சதுக்கு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தன் சொல்லாண்டே பிசரா சிலை என்னன்னு எத்தனை மதத்துல இதை உடைச்சிட்டு உனக்கு தெரிய மாட்டா, சிலை தான் எங்கடா இது, உங்க மதத்துல உங்க மதம் முடிச்சிருக்கு, எந்த மதம் முடிச்சிருக்கு, அவன் மதம் முடிச்சிருக்கு, 3 பேர் இதுக்குள்ளே முடிச்சிருக்கு, உனக்கு பேன் மேல காய்ச்சிக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவான். அதுக்குள்ளே அவங்க என்ன பிரச்சனை வந்துடும். அப்ப பொலிசுக்கு ஜோசிக்கு வராது. இதே இந்த ஐடியா தான். அப்ப இப்ப நாங்கள் சிலை உடைக்கிறோம், தனி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். சிலை உடைக்கிறோம், நாங்கள் கதையை கட்டுறோம், இந்தியாவில் பக்கத்தால காசு எடுக்கிறோம். இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா கஞ்சாவுக்கு இப்படித்தான் நடக்குது. கஞ்சா இறக்குறாங்க, ஆனால் பிடி வர்றது 1 கிலோ, அங்கால கடத்த போறது 1500 கிலோ. சரி, நேரடியா என்னட்ட சொல்லியிருந்தாலும் நானே சொல்லியிருப்பேன் உங்களோட ஐடியா. அரசியலுக்கு இதைத்தான் விளையாட்டு காலங்காலமா செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து அவங்களோட அறுவடையா இருந்து வளர்ந்து இப்ப நாங்க அதுக்குள்ள இருந்து படிச்சு வந்தோம், எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நேற்று முளைச்சாங்காலம் கூட இப்ப 2 செய்யுது சுட்டு தெரியுது. நீங்க என்ன பேருந்தனே இப்படி நான் செய்யறேன், நீங்க தந்தை போட்டுருங்க நம்புறேன். இப்ப ஆனா எனக்கான இது தந்தா சரி. நல்லூர் திருவிழாவில் இப்ப இறங்கணும் பேக்கு எவ்வளவு சேலரி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு எவ்வளவு கேட்கிறீர்கள்? உங்களுடைய அசிஸ்டன்ட்களுக்கு எவ்வளவு கேட்கிறீர்கள்? சார் இப்படி 8-10 கிலோ வரும் சார். 8 லட்சம் 8 லட்சம் 10 கிலோ வரும். 10 கிலோ சார், நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, ஃபுல்லா இனி இதுக்குள்ள கழிக்க மாட்டே, இதுக்குள்ள நீ கேமராக்குள்ள. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அடிக்கிறேன் சார், பெல்ட்றேன் சார், நீங்க தாருங்க. உங்களோட பாதிக்கு பாதி தந்தீங்கன்னா சரி. ஓகே, 50-50. ஓகே, சந்திப்போம். கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை, எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை, இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போம் அல்ல கதை. ஊர்கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை. சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம், டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம், டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்.